இந்த வீடியோவில் யூடியூப் வரலாற்றிலேயே முதல்ல நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதோட அன்பாக்சிங் அப்புறம் இதோட கேமிங் ரிவ்யூ மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அன்பாக்ஸ் ரிவ்யூலாம் போட்டாங்க. ஸோ வந்து இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். வெல்கம் டு டெக் பிக்சர். ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே ஃபோன் இருக்குது. ஃபோன் வந்து அக்வா க்ரீன் கலர் என்கிட்ட இருக்கிறது. அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு அப்படியே ஃபோனை ஓரமாக வச்சுட்டு உள்ளே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா வரமாட்டேங்குது, வந்துருச்சு. உள்ளே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேஸு. அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் காட்ட மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. செம்ம, இதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்னு சொல்லலாம். அப்புறம் அது கூட ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக எல்லாம் கீழே போட்டுருவோம். போட்டுட்டு முதல்ல ஃபோனுக்கு இந்த கேஸை போடுவோம். ஏன்னா பளபளன்னு இருக்குது, நல்ல ஃபிங்கர் பிரிண்ட் படுது. ஸோ அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங். ரொம்ப சப்பையாக சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதோட அன்பாக்சிங். ஸோ முக்கியமான விஷயம், இதோட கேமிங் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அடுத்த கிளிப்பில் பார்ப்போம். ரிவ்யூக்குள்ளே வந்தாச்சு. இந்த மொபைல் ஃபோனில் வந்து ஒரு 3 கேம், நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் உள்ள ஒரு 3 கேம் விளாண்டு பார்த்தோம். ஸோ அதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அப்படியே ஒரு கேமிங் ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து வேறு ஹீட் இஷ்யூ இருக்கா, இல்லை வந்து மொபைல் ஃபோனில் வந்து கேம் விளாட்ற கம்ஃபர்ட்டாக இருக்கா அப்படின்றது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து கேம் விளாண்டதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் என்னோடது கிடையாது, தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து வாங்கி கொடுத்தது. ஸோ வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் என்கிட்ட கிடச்சிச்சு. ஸோ அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை தான் கவர் பண்ணுது. ஸோ வந்து ஒரு சில கேம்லாம் விளையாடும் போது வந்து அதுக்கு தனியாக ஷாட் எடுக்க முடியலை. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன மைனஸ். ஸோ அதுக்கு மட்டும் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பால்ட் 9 அந்த கேம் ஏற்றி விளாண்டோம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் செட்டிங்ஸில் வந்து வச்சு விளாண்டு பார்த்தோம். ஸோ இது நார்மல் செட்டிங்கில் வச்சு விளாண்டப்ப எந்த ஒரு லேகு, எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த ஒரு டவுனும் கிடையாது. ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நல்லாவே விளாட முடிஞ்சது இந்த ஆஸ்பால்ட் 9 கேமை வந்து இந்த மொபைல் ஃபோனில். ஓகே, நல்லா விளாட முடியுது அப்படின்ட்டு அடுத்து வந்து அந்த கேமை வந்து ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் மாற்றிட்டு விளாண்டு பார்த்தோம். அப்படி விளாண்டு பார்த்ததுலேயுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே விளாட முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கிராஃபிக்ஸில் அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கும். எல்லா கேம்லேயும் நம்ம பார்த்துருப்போம். அந்த லோட் ஆகிறதில் மட்டும் சின்னதாக லேகிங் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை ஒரே ஒரு குறைய தவிர மற்ற எந்த பெர்ஃபார்மன்ஸ்லையும் எதுவுமே இல்லை. ஓரளவு நல்லாவே இந்த மொபைல் ஃபோனில் வந்து அந்த கேம் விளாட முடிஞ்சிச்சு. கொஞ்சம் இருக்கிறதுலே ஹை கிராஃபிக்ஸாக கொஞ்சம் என்ன கேம் இருக்குது அப்படின்னு டக்குன்னு தேடி அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கேமை விளாண்டு பார்த்தோம். அந்த கேம் தான் பிளேட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு கேமு. இந்த கேம் வந்து வழக்கம் போல் தான் நார்மல் செட்டிங்கில் வந்து வச்சு விளாண்டு பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிறபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சில சின்ன லைட்டாக பார்க்க முடியும். அது வந்து ஒரு பெரிய குறையாக தெரியலை. அது வந்து இந்த மொபைல் ஃபோனில் வந்து பெரிய குறையாகவும் சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்கள் விளையாடுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த அளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. சரி, இப்போ வந்து இதை ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வர்றப்போ தான் ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறப்போ அங்கங்கே வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்மளால் விளையாடுறப்ப நல்லாவே தெரியும். விளையாடும் போது வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெரியாது. அடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை வேறு எங்கே போகிறோமா அப்படின்றது தெரியாது. அந்த அளவுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் நம்மளால் ஓரளவு விளையாட முடியும், ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாட முடியும். ஆனால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த 3 கேம் விளாண்டதில் வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய கேமர் அப்படின்னா, அது எதுக்கு ஒரு 12,000 கொடுத்து பெரிய கேமர்லாம் வாங்க மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கேம் வெறியர், கொஞ்சம் வந்து ஹை கிராஃபிக்ஸில் உள்ள கேம் ஏற்றி விளையாடுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்மல் செட்டிங்லேயோ லோ செட்டிங்லேயோ வச்சு சூப்பராக விளையாடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மேக்ஸிமம்.
ஸோ வந்து நீங்கள் வெறித்தனமாக விளையாடுற ஒரு கேமர் அந்த மாதிரி ஏற்றி போட்டு அந்த ஃபோனை நச்சு புழிஞ்சியானா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் வந்து பார்க்க முடியும். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் படி வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த மொபைல் ஃபோனில் விளையாடுறதுக்கு. ஸோ வந்து அடுத்ததாக வந்து இந்த கேமிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்பிளே, கிளாரிட்டியான டிஸ்பிளே அண்டு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இதை ஆட் பண்ணேன். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் வந்துட்டு ஸோ இதில் 2 ஸ்பீக்கர் இருக்கிறனால வந்து நல்லா லவுடாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம நார்மலாக எல்லா ரெட்மி ஃபோன்லேயும் உள்ள அளவுக்கு தான் வந்துட்டு சவுண்ட் இருக்குது. பட் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துறதுனால 2 பக்கம் சவுண்ட் கேட்குறனால வந்து அது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. 2வது வந்து டிஸ்பிளே வந்து சொல்லவே தேவையில்ல. இதில் AMOLED கொடுத்துருக்கறனால வந்து நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து இது டிஸ்பிளே பற்றி சொல்ல வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஹீட் இஷ்யூ இருக்கா நம்ம கேம் விளையாடும்போது? இதுதான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஸோ வந்து இந்த மொபைல் ஃபோனில் ஹீட் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விளையாண்ட 3 கேம்லேயுமே நான் விளையாண்டு பார்த்ததில் சுத்தமாக எங்கேயுமே ஹீட் இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த லாஸ்ட்டாக விளையாண்டேன் பார்த்தீங்களா, பிளேட் ஆஃப் காட், அந்த கேமில் மட்டும் நார்மல் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடும்போது அந்தளவுக்கு ஹீட்டு தெரியலை. லைட்டாக அது வந்து நம்ம கவனித்து ஹீட்டு வருதா அப்படின்னு தொட்டு பார்த்தா தான் லைட்டாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹை கிராஃபிக்ஸில் வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் டபுள் மடங்காக கூடி இருந்துச்சு. ஆனால் வந்து அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹீட்டாகவே தெரியாது. நம்ம சார்ஜ் போட்டால் எந்தளவு லைட்டாக ஒரு மைன்யூட்டான ஹீட்டு வரும் பார்த்திங்களா, அதே ஹீட்டு தான் வந்துட்டு நம்ம விளையாடும்போது வந்துச்சு. மற்றபடி வந்து இல்லை ஹீட்டு வந்து அது வந்து ஹீட்டுன்னே சொல்ல முடியாது. நார்மலாக வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸில் விளையாடும்போது வர்ற ஹீட்டு தான். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது வந்து ஹீட்டே வந்து ஓரளவு நல்லாவே இல்லை, நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் நல்லா வந்து ஓரளவு கேமராக இல்லாமல் நீங்கள் ஓரளவு நல்ல ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் வந்து ஏற்றி விளையாடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த இதோட கேம் ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அவ்வளோதான். பாய்.